எஸ்டோனியா வான்பரப்பில் 3 ரஷ்ய போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாகவும் அதை நேட்டோ படைகள் இடைமறித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஏற்கனவே ஜார்ஜியாவில் ரஷ்ய ட்ரோன்கள் நுழைந்திருந்த சம்பவம் பேசுபொருளாகி இருந்த நிலையில தற்போது எஸ்டோனியாவிற்கும் ரஷ்ய போர் விமானம் நுழைந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரஷ்யா நாட்டிற்கு அருகில் இருக்கும் நாடுதான் எஸ்டோனியா நாடு. உக்ரைனிற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என்றாலும் கூட ஏன் இந்த நாட்டின் எல்லைக்குள் ரஷ்ய ராணுவ விமானங்கள் நுழைந்தன என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. உக்ரைன் போரை ரஷ்யா கைவிடாத நிலையில் போரை விரிவுபடுத்த நேட்டோவை உள்ளே இறக்கிவிட்டிருக்காங்க அமெரிக்கா. எனவேதான் போலந்து, எஸ்டோனியா உள்ளிட்ட நாடுகள் மூலம் நேட்டோ தயாராகிட்டு வருது. போர் விமானங்களின் அத்துமீறலை எஸ்டோனியா வெளியுறவு அமைச்சகம் மற்றும் நேட்டோ செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ரஷ்ய விமானங்கள் இறுதியில் தப்பி ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று எஸ்டோனிய பிரதமர் கிறிசன் மிக்கல் கூறியிருக்காரு. ரஷ்ய விமானங்களுக்கு எதிராக நேட்டோ எடுத்த நடவடிக்கையை அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே பாராட்டியிருக்கார். நேட்டோவின் பதிலடி நடவடிக்கை அனுமதியின்றி எஸ்டோனியா வான்பரப்பில் நுழைந்த 3 MiG-31 ரக விமானங்கள் சுமார் 12 நிமிடங்கள் எல்லைக்குள் சுற்றி கொண்டிருந்ததா அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. நேட்டோவின் ஈஸ்டர் சென்ட்ரி நடவடிக்கையின் கீழ் எஸ்டோனியாவில் நிறுத்தப்பட்டுள்ள இத்தாலிய F-35 விமானங்கள் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து விமானங்களுடன் இணைந்து இந்த அத்துமீறலுக்கு பதிலடி கொடுத்ததாக நேட்டோ கூட்டுப்படைகளின் தலைமையகம் உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த விவகாரத்தை கண்டிக்கும் வகையில் எஸ்டோனிய வெளியுறவு அமைச்சகம் ரஷ்யாவின் தூதரை வரவழைத்து தன்னுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து சில மணி நேரங்களில் போலந்தின் எல்லையிலும் ரஷ்ய போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. போலந்தின் எல்லை காவல்துறை 2 ரஷ்ய போர் விமானங்கள் போலந்து நிறுவனமான பெட்ரோபால்டிக் நிறுவனத்திற்கு சொந்தமான பால்டிக் கடல் எண்ணெய் தளத்தின் மீது தாழ்வான உயரத்தில் பறந்ததா சொல்லியிருக்காங்க.